டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. ஆனா ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தாரு, நான் டாஸ் வின் பண்ணியிருந்தா பேட்டிங் தப்பா சூஸ் பண்ணிருப்பேன். எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. விராட் கோலிக்கு எட்டனதர் ஃபெயிலியர், 9 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. சோகமா இருந்த விராட் கோலிக்கு ராகுல் டிராவிட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆறுதல் சொன்னாரு. எதுக்குமே நீ எனக்கு ஹீரோ தான்டா, அப்படிலாம் பேசாதடா வாடா. 40க்கு 2 இக்கட்டான சூழ்நிலையில இருந்து ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் 2 பேரும் சேர்ந்து 73 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. 57 ரன்ல இருக்கும்போது அடில் ரசீத் கிட்ட அவுட் ஆனாரு ரோஹித் சர்மா. வேற மாதிரி சூரியகுமார் யாதவ் 47 ரன்ல அவுட் ஆனாரு. ஹார்திக் பாண்டியா அதிரடியா ஆடி 23 ரன் அடிச்சாரு. இன்டென்ட் காட்டுறேன், அவ்வளவுதான். பெருசு சிறுசுன்னு அளவுலாம் கிடையாது. சிவம் துபே ஃபர்ஸ்ட் பால் டக்கு. ஒரு சாமே, 2 சாமே, 3 சாமே, 4 சாமே, 5 சாமே, 6 சாமேடா. டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. ஜடேஜா 9 பாலுக்கு 17 ரன், அக்சர் பட்டேல் 6 பாலுக்கு 10 ரன், ஸ்கோரை 171 ரன்னுக்கு கொண்டு வந்தாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் அக்ரெசிவ் ஸ்டார்ட்டை பார்த்ததுல எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பரமா. அப்படியே இங்க கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு 2023 ODI வேர்ல்டு கப் ஸ்குவாட் செலக்ஷனுக்கு போகும். கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அஸ்வின் அண்ணா ஸ்குவாட்ல வேணும். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க ஒரு பேட்டரான சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ணிட்டு அஸ்வின் அண்ணாவை எடுப்பாங்க. அக்சர் பட்டேலுக்கு அப்போ ஒரு ஸ்லைட் நிகில் இருந்தது. அவரை டீம்ல இருந்து டிராப் பண்றாங்க, அஸ்வின் அண்ணாவை ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறாங்க. அப்படியே இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா அக்சர் பட்டேல் குரூசியலான ஜாஸ் பட்லரோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஹிஸ் ஸ்பெல் எடுக்கிறாரு. அவர் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல மோயின் அலி விக்கெட் எடுக்கிறாரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல ஜானி பேர்ஸ்டோட விக்கெட் எடுக்கிறாரு. மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டேன்டா. இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. இந்தியாவுக்கு பெரிய த்ரெட்டா இருப்பாருன்னு நினைச்ச பில்சால்ட்டோட விக்கெட்டை நம்ம சிங்க குட்டி பூமரா தட்டி தூக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த குல்தீப் யாதவ் இங்கிலாந்தோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கதற விட்டாரு. அதிரடி ஆல்ரவுண்டர்னு சொல்லப்படுற லியாம் லிவிங்ஸ்டன் வெறும் 60 ஸ்ட்ரைக் ரேட்ல தாங்க ஆடினாரு. இந்திய அணி இங்கிலாண்டா 68 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சது. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.